சுகாதார வசதி கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்பட்ட தாமதம் குறித்து செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கடும் கவலை தெரிவித்துள்ளார். RMK-10 எனப்படும் 10வது மலேசிய திட்டத்தின் கீழ் 28 திட்டங்களில் 4 முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4 திட்டங்கள் 95 விழுக்காடு நிறைவு பெற்றுள்ளன. ஆனால் 8 திட்டங்கள் குத்தகையாளர் பிரச்சினை காரணமாக பெரும் தாமதத்தை சந்தித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் 11வது மலேசிய திட்டத்தின் கீழ் 51 திட்டங்களில் 7 முடிக்கப்பட்டுள்ளன. 39 திட்டங்கள் கட்டுமானத்தில் உள்ளன. 5 திட்டங்கள் கட்டுமானத்திற்கு முந்தைய நிலையில் உள்ளன. மேலவையில் தான் கேட்ட கேள்விக்கு சுகாதார அமைச்சு வழங்கிய தரவுகள் அடிப்படையில் லிங்கேஸ்வரன் இந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். COVID-19 தொற்று நோய், தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் பொருட்கள் விநியோக சிக்கலை தாமதத்திற்கான காரணமாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. எனவே கடுமையான கண்காணிப்பு மற்றும் விரைவான நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்திய லிங்கேஸ்வரன் எக்காரணம் கொண்டும் மக்களின் சுகாதார சேவைகள் பாதிக்கப்படக்கூடாது என தெரிவித்தார்.